ஏன் போல அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார் பதில், எனக்கு இங்கே நிறைய கல்யாணம் காது குத்து நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு என்னால் அங்கே போக முடியாது, நிறைய வேலை போல் இருக்குன்ற. நமக்கு கிடைக்கிறது சொற்ப சீட்டாக இருந்தாலும் அவை அனைத்தும் எம்எல்ஏக்களாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஈகோயிஸ்ட் தலைவரை பார்த்ததே இல்லைன்னு பலரும் சொல்லுகிற அளவுக்கு அவர் பிடிவாதமாக இருக்கார். எடப்பாடி பழனிசாமின்ற ஒருத்தரை முதலமைச்சராக கொண்டு போய் உக்காத்தி வச்சது யாரு? OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளால் சூடேறி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காட்சிகள் அரங்கேறுகின்றன. குறிப்பாக அரசியல் கட்சிகளின் நகர்வுகள் யாரும் யோசிக்காத ஒரு கோணத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே கருதுறாங்க. காரணம் என்னன்னா, இங்கே வருகிற 2026 தேர்தலை முன்வைத்து தான் இங்கே ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இதுவரை உறுதியாக நிச்சயமான ஒரு அணி அப்படின்னு சொன்னால் அது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அடங்கிய அந்த அணி தான். அதில் புதுசாக யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது தான் அங்கே பேச்சாக இருக்குது. எப்படியும் குறைந்தது 2 கட்சிகளாவது வருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதில் தேமுதிக ஒன்று, அது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு நிலை தான். ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோடு தேமுதிகவையும் அவங்க அக்காமடேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான அறிகுறிகள் தெளிவாக தெரியுது. இது திமுக. இந்த பக்கம் அதிமுக பார்த்தீங்கன்னா, அதிமுக தரப்பில் இதுவரை 2 கட்சிகள் தான். ஒன்று அதிமுக, இன்னொன்று பாஜக. அதிமுக வம்படியை இழுத்து வச்சு கூட்டணி சேர்த்திருக்கு பாஜக. இப்போ இந்த சூழலில் அதிமுகவுக்கு வேற வாய்ப்பு இல்லை, பாஜக தான் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாயிடுச்சு. சரி, வேற கட்சிகள் யாராவது இந்த அணிக்கு வருவாங்களா அப்படின்னு அவர்களும் காத்திருந்து பார்க்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்பிருந்தே அதிமுக பாஜக கூட்டணி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்துறை அமைச்சரான அமித்ஷா தொடர்ச்சியாக அவரே முன்னின்று இங்கே சென்னைக்கு கூட்டணியை பற்றி பேசுறது, அதே போல் அந்த களத்தில் எப்படி பணியாற்றணும்னு சொல்லிட்டு பூத் கமிட்டி அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசுறது அப்படின்ட்டு அவர் ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை பார்க்குறாரு. ஆனாலும் அவருடைய முயற்சிகளுக்கெல்லாம் அப்படியே நேர் எதிர் விளைவு தான் இங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அமித்ஷா ஒவ்வொரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் புதுசாக ஒரு கட்சி வந்துடும், புதுசாக ஒரு தலைவர் வருவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டு மண் தான் அவங்களுக்கு ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துது. அமித்ஷா போனார்னா ஏதாவது ஒரு கட்சி பிச்சுக்கிட்டு ஓடுது இந்த சைடில் இருந்து. இந்த NDAங்கிற இந்த அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதுவரைக்கும் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னா, அதிமுக, பாஜக, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், பாமக, தேமுதிக, GK வாசன், புதிய தமிழகம், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி, மகா கட்பந்தன். போற இடமெல்லாம் அமித்ஷா தான் சொல்லுவார் மகா கட்பந்தன். கட்பந்தன்னா இந்தியில், அதாவது இந்தியில் அது கூட்டணிங்கிற சொல்லுக்கான ஒரு இந்தி வார்த்தை அது. இப்படி மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்லிக்கிட்டே அவர் இருப்பார். அப்படி ஒவ்வொரு முறை சொல்லுகிற போதும் இந்த மகா கட்பன்லேருந்து ஒரு பார்ட்டி வெளியே போய்கிட்டே இருக்கு. இப்போ முதல்ல இந்த அணியிலிருந்து வெளியே தள்ளி நின்னது யாருன்னா பிரேமலதா விஜயகாந்த் தான். இது நமக்கு சரிப்பட்டு வராது, எப்படி பார்த்தாலும் நம்ம மண்ணுக்கு போகிறது உறுதி இவங்க கூட இருந்தா, அந்த பக்கம் MK ஸ்டாலின் பக்கம் போயிட்டா நமக்கு கிடைக்கிறது சொற்ப சீட்டாக இருந்தாலும் அவை அனைத்தும் எம்எல்ஏக்களாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவின் போது முதல்வர் MK ஸ்டாலினும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த தமிழ்நாடு அரசும் அவங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க அடிக்கடி நினச்சி பார்க்குறாங்க, அதை வெளியில் சொல்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் அவங்க மெல்ல 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 திமுக அணி பக்கம் அவங்க சாஞ்சிட்டாங்க. இப்போ எத்தனை சீட்டு இந்த வருகிற தேர்தலில், அதே போல் அவர்களுக்கு தேவை ஒரு ராஜ்யசபா MP அந்த பதவி, இது இரண்டுக்கும் MK ஸ்டாலின் இசைவு தெரிவித்திருக்கார் அப்படிங்கிறது தான் செய்திகள். ஸோ அந்த அடிப்படையில் புதிதாக பிரேமலதா தலைமையிலான தேமுதிக முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணிக்கு வருகிறது. ஸோ முதல்ல வெளியேறின கட்சி தேமுதிக தான். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ளேயே இருந்த, அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை இருக்கு பாருங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் இப்படி ஒரு அந்த ஈகோயிஸ்ட் தலைவரை பார்த்ததே இல்லைன்னு பலரும் சொல்லுகிற அளவுக்கு அவர் பிடிவாதமாக இருக்கார். இப்போ அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போன தலைவர்களை ஒன்றா சேர்த்துக்கிட்டா இந்த கட்சிக்கு பலம் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க,
கேட்டிருப்பீங்க. அதாவது ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், இன்னும் சில தலைவர்கள்லாம் இருக்காங்க. இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து கொண்டால் அதிமுகவுக்கு கூடுதலாக ஒரு 8-10% வாக்கு கிடைக்கும், குறிப்பாக தென் மாவட்டங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் இதெல்லாம் தெரிந்தே எடப்பாடி பழனிசாமி வந்து நான் இவங்களை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கார். அது பாஜக எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, இன்னும் பல தலைவர்கள் பேசி பார்த்தாங்க, அவர் வந்து அதற்கு இடமில்லைன்னு சொல்லிட்டார். அதனுடைய விளைவு என்னென்னா, இங்கே எப்பெல்லாம் ஒரு பிரதமரோ அல்லது அமித்ஷாவோ இந்த மாதிரி மத்தியிலிருந்து எப்பெல்லாம் தலைவர்கள் வருகிறார்களோ அவர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேறு யாருக்கிட்டையுமே வந்து பேசுகிறத தவிர்த்துட்டாங்க, சந்திப்பதை கூட தவிர்த்துட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, எனக்கு தன்மானம் இருக்குது, என்னால் இதுக்கு மேலே இதை பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து விட்டு கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டார். அவரை பிறகு வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. நான் சமாதானம் ஆக முடியாது, நான் வெளியே வந்தது தான் அப்படின்னு அவர் உறுதியாக நிற்கிறார் இப்போ வரைக்கும். இப்போ லேட்டஸ்ட் என்னன்னா, டிடிவி தினகரன் வெளியே போனது. நம்ம சேனல்லே கூட வந்து 2 தினங்களுக்கு முன்பு அதை பற்றிய ஒரு செய்தியை நம்ம அவர் வெளியேறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு திரு துரை கருணா அவர்கள் தெரிவித்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்லி முடித்த சில மணி நேரங்களில் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியிலேருந்து வெளியேற அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அறிவித்து அவர் தனியாக வந்துட்டார். இப்போது இந்த மாதிரி வந்து கட்சிகள் ஒன்றொன்னா விலகி போகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதுலேயும் அந்த மத்தியில் இருக்கிற பாஜக தலைமை இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும், புதிய கட்சிகளை கொண்டு வரணும், பலமான அணியாக நம்ம தேர்தலில் நின்று ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க, அமித்ஷா உள்பட. அப்படி ஒவ்வொரு முறை சொல்லும் போது ஒரு கட்சி வெளியே போகுது, அது எப்படி அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அதில் இப்போ இங்கே இருக்கிற பாஜக தலைவர்களை டெல்லிக்கு அழைத்து அங்கே ஆலோசனை நடத்துகிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே டிடிவி தினகரன் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இப்போ இன்றைய தேதிக்கு அதிமுக கூட்டணியில் அதிமுக தவிர்த்து பாஜக இருக்குது. அப்புறம் வந்து நம்ம அதை கட்சின்னு சொல்ல முடியாது, வாசனுடைய ஒரு கட்சி அது, அந்த தமாக வந்து அது உள்ளே இருக்குது. வேறு யாருமே வந்து இப்போ அதிமுக அணியில் இல்லை, எல்லோருமே வெளியில் இருக்காங்க. இத்தனை நாள் வந்து புதிய தமிழகம்ன்ற கட்சி நான் உள்ளதான் இருக்கேன்னு சொன்னவங்க அவர்களும் கூட வந்து நாங்கள் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே இருக்காங்க. ஏன்னா அவருக்கும் ஒரு அதிருப்தி இருக்கு. இப்போ வெளியே வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எந்த கட்சியில் எந்த அணியில் சேருவாங்க? திமுகவுக்கு வருவாங்களா, தனி அணியை ஃபார்ம் பண்ணுவாங்களா, அல்லது சீமான் கூட சேருவாங்களா, அல்லது விஜய் கூட சேருவாங்களா? இப்படி என்ற இந்த கேள்விகள் களத்தில் தொடர்ந்து இருக்கு. இப்போ எல்லோருமே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது அரசியலை கூர்ந்து கவனிக்கிற திறனாய்வாளர்கள் எல்லாருமே இனி இந்த விலகி வந்த கட்சிகள் எல்லாம் விஜய் பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வை. ஏன்னா விஜய் தரப்பு தீவிரமாக முயற்சி பண்ணுது. அவங்க 2 மாநாடுகள் போட்டு கூட அவங்கள யாருமே வந்து சட்டை பண்ணல, அது ஒரு கட்சியாக கூட யாரும் கன்சிடர் பண்ணல, யாரும் வரல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. இதை பற்றி பலரும் பேசினாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, இப்போ என்ன விலை கொடுத்தனாலும் இந்த கட்சிகளை உள்ள இழுங்க அப்படிங்கிறது ஒரு அசைன்மெண்ட்டாக விஜய் கொடுத்துருக்காரு. அல்லது விஜயுடன் அவருக்கு பண ரீதியாக வந்து வேலை பார்க்குற சிலர் வந்து அதற்கான முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினதுடைய விளைவு தான் இவர்களெல்லாம் அந்த அணியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க, விஜயுடன் கூட்டணி சேர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்களுடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியுடன் ஓபிஎஸ், டிடிவி மற்றும் பாமகவினுடைய ஒரு பிரிவு, இவங்க எல்லாரும் வந்து அவர்களுடன் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, விஜய் வந்து எந்த வகையிலுமே எதையுமே நிரூபிக்கலையப்பா, களத்தில் அவருக்கான பலம் என்னன்னு கூட தெரியாது, அவர் சீரியஸாக ஒரு அரசியல்வாதி தானா அப்படிங்கிற கேள்வி இன்னும் கூட இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட இவங்கெல்லாம் களத்தில் ஆண்டாண்டு காலமாக வேலை பார்த்தவங்க. ஒருத்தர் முன்னாள் முதல்வர், ஒருத்தர் ஒரு முதல்வரையே உருவாக்குனவர் யார்? டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமின்ற ஒருத்தரை முதலமைச்சராக கொண்டு போய் உக்காத்தி வச்சது யாரு? டிடிவி தினகரன் தான். அதற்கு செலவான பணம் அவருடையது தான். அதற்கான ஆள் பலம், படைபலம் எல்லாத்தையும் உருவாக்குனது யாருன்னா டிடிவி தினகரன் தான், சசிகலாவுடைய உத்தரவின் பேரில். இவங்க தான் எடப்பாடி பழனிசாமின்றவரை தூக்கிட்டு வந்து முதல்வர் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட டிடிவி தினகரன் 4 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் வந்து விஜய தலைவராக ஏற்றுக்கிட்டு, விஜய முதல்வராக ஏற்றுக்கிட்டு அவர் அணிக்குள்ளே போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் கேட்குறாங்க. ஆனால் அரசியல் வெட்கம் அறியாது, அதே போல் அரசியல் நிர்பந்தன்றது எதையும் செய்ய தூண்டும். அந்த அடிப்படையில் இப்போதைக்கு நம்ம ஒரு அணியாக சேருவோம், இல்லைன்னா வந்து தேர்தலில் அனாதைகளாக மாறி விடுவார்கள்.
எப்படி பார்த்தாலும் வந்து வெற்றியை ருசிக்க முடியாது. அதனால் நம்ம இப்போதைக்கு ஒரு அணியை சேரலான்ற அடிப்படையில் இவங்க சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தா சீமான் நாம் தமிழர் அவர் எப்பயும் போல் தனித்து ஆவர்த்தனம் பண்ணுறார். இது ஒரு கல சூழல். இப்படி ஒரு நேரேஷன் வந்து வைக்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னன்னா தி அண்ணாமலை ஃபேக்டர். பாஜகவோட முன்னாள் அந்த தமிழ்நாட்டு தலைவராக இருந்த அண்ணாமலை அவர் வந்து எப்போ பதவியிலிருந்து அவர் இறங்கினாரோ அப்போதிலிருந்தே வந்து கட்சியில் அவர் பெரிதாக ஒரு ஒட்டுதல் இல்லாமல் அவர் செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல் பாஜகவின் மேலிட தலைவர்களுடைய உத்தரவை வந்து அவர் மதிக்கிறதில்ல, அதை பொருட்படுத்துறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு கேட்க தோணுது. காரணம், இந்த அண்மையில் வந்து டெல்லியில் அவருக்கு அதாவது பாஜகவுடைய மேலிட அந்த தலைவர்கள்லாம் அழைத்து கூட்டணி பற்றி தேர்தல் வெற்றி பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு அண்ணாமலையை வந்து அழைச்சிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை போகலை. ஏன் சார் நீங்கள் போகலை, முக்கியமான கூட்டமாச்சு, அதை அமித்ஷா கூப்பிட்டுருக்காரு, ஏன் போகலை அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார் பதில், எனக்கு இங்கே நிறைய கல்யாணம் காது குத்து நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு என்னால் அங்கே போக முடியாது, நிறைய வேலை போல் இருக்குன்றார். இவர் ஒரு அரசியல்வாதி, கட்சியோட முன்னாள் தலைவர், இப்போதும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு தலைவர், தேர்தலுடைய வியூகத்தை அவரும் தான் சேர்ந்து வகுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு கட்சி வேலையை தவிர வேற என்ன வேலை போல கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று, இந்த அதிமுக அணியை பலவீனப்படுத்துவதே அண்ணாமலை தானோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இப்போ முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு மிக நெருக்கமானவர்கள். அண்ணாமலை சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிறோன்ற சொல்கிற அளவுக்கு வந்து அண்ணாமலை கூட நெருக்கமாக இருக்கிறவங்க. அவங்க எல்லோருமே சொல்லி வச்ச மாதிரி விலகி போகிறாங்கன்னா இது அண்ணாமலையோட ஏதோ ஒரு பிளான் பி மாதிரி தெரியுது அப்படிங்கிறது இவருடைய சந்தேகம். அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இப்போ அண்ணாமலை வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவர்களெல்லாம் நான் இருந்திருந்தா போயிருக்க மாட்டாங்க, அவர்களை வந்து இன்னும் வந்து அரவணைத்து அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்து தெரிவிச்சிருக்கார். ஸோ இவங்க இந்த அண்ணாமலையுடைய கோணத்திலிருந்து பார்க்குறவங்க சொல்றது என்னன்னா, அண்ணாமலை வந்து தேர்தலுக்கு முன்பாக ஒரு தனி அணியை உருவாக்குவார். இந்த தனி அணிக்கு ஒரு யாரும் எதிர்பாராத ஒருத்தரை தலைவராக கொண்டு வருவார், அவரை தான் முதல்வர் வேட்பாளராக நிப்பாட்டுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டு அரசியல் இது வரைக்கும் என்ன ரூட்ல போகுது, அதனுடைய எந்தெந்த அணிகள் வந்து அமைய போகுது அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு முடிவுக்கு வர முடியாமல் பலரும் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா திமுக மட்டும் இப்படி இருக்கு, மற்றவங்கெல்லாம் இன்னும் எந்த முடிவும் சொல்லாமல் இருக்காங்க. இந்த பாஜக டீம் இப்படியே இருக்கு. இது எப்போ இது ஒரு 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 கூட்டணி அப்படின்னு ஒன்று எப்போ வரும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. அந்த கேள்விக்கு ஓரளவுக்கு விடை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கட்சியினுடைய போக்கு என்னவா இருக்கு, இவர்கள் எப்படியெல்லாம் வந்து அணியாக உருவாக போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட்டை வந்து இவர்களுடைய குறிப்பாக டிடிவி தினகரனுடைய அந்த விலகல்ங்கிறது ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் இனி வருகிற அந்த நாட்கள் வந்து நிறைய சுவாரஸ்யமான, யாரும் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் கொண்ட அந்த நிகழ்வுகள் அரங்கேறும் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.